நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே மின்சாரம் பாய்ந்து 2 குழந்தைகள் உட்பட 3 உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். மோகனூரை அடுத்துள்ள ஆண்டாபுரத்தில் செல்வம் என்பவர் விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். அவர் விவசாய நிலத்தில் பயிரிட்டுள்ள சோள பயிருக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றுள்ளார். அவருடன் அவரது மனைவி இளஞ்சியம், பேர குழந்தைகளான ஐவிழி மற்றும் சுஜித் ஆகியோரும் சென்றுள்ளனர். அப்போது தோட்டத்தில் மின் கம்பத்தை ஒட்டி அமைக்கப்பட்டிருந்த கம்பி வேலியில் மின்சாரம் பாய்ந்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக மின் கம்பியை தொட்ட மூதாட்டி இளஞ்சியம், பேர குழந்தைகள் ஐவிழி மற்றும் சுஜித் ஆகிய 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்நிலையில் மின் கம்பத்தை ஒட்டி கம்பி வேலி அமைத்த விவசாய நிலத்தின் உரிமையாளர் மற்றும் மின்வாரிய அதிகாரிகளை கைது செய்ய கோரி நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெயிட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், அவர் சொன்னதெல்லாம் ஓகே. நான் பாதிக்கப்பட்ட சுஜித்தோட ஐவலியோட அப்பா நான் தான். என் பிள்ளைக்கு என் பையனுக்கு 5 வயசு, என் பாப்பாவுக்கு 4 வயசு. என் பிள்ளைங்க எப்போ மேலே விளையாட்டு பிள்ளை ப்ரீகேஜி எல்கேஜி படிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது அவங்க தோட்டத்துக்காரங்களோட கவனக்குறைவுனால என் பிள்ளைங்க இறந்துருச்சு. அது தோட்டத்துக்காரங்களுக்கு தெரியும் ஒயர் பாசிங் ஆகுனது. அவங்க கவனமா இருந்திருந்தா என் பிள்ளை இறந்திருக்காது. எங்க கோரிக்கை என்னன்னா, வீட்டுக்கு சர்வீஸ் கேட்டா 1000 ரூல்ஸ் பேசுற ஈபி சர்வீஸ்காரங்க ஈபிக்காரங்க ஏன் பெத்தடி கல்லுக்கு உங்களை யாரு எப்படி நீங்க சர்வீஸ் கொடுத்தீங்க? பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லைங்களா? சர்வீஸுக்கு பாதுகாப்பு கட்டணம் கட்டியிருந்தா நான் சர்வீஸ் கொடுப்பேன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவன் கட்டணம் கட்டியிருப்பான். அது நீங்க சர்வீஸ் கொடுத்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த குடும்பம் இங்க வந்திருக்காது. இன்னைக்கு இவங்க 2 பெரியவங்க மட்டும் இல்ல, 3-4 வயசு குழந்தையும் 2 வயசு குழந்தையும் இறந்ததுக்கு நீங்க என்ன ஈடு சொல்ல போறீங்க சொல்லுங்க? இதுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன செய்ய போறீங்க? எங்க கோரிக்கை என்னன்னா, இதோட முடிவா இருக்கணும். அடுத்து இங்க பாதிக்கப்பட கூடாது. அதனால காட்டுக்காரன் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும். ஈபிக்காரங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்.